ரசிகர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து இறக்கிவிட்ட கதை நமக்கு முன்னாடி தெரியும். அதை பற்றி அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு பட விழாவில். நீங்கள் மேக்கப் போடுங்க வந்துடுவாங்க சொன்னாங்க. இல்லைங்க, 1000 ரூபாய் கொடுத்தா தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நின்றுட்டேன். சரி கம்ப்ளீட்லி அந்த ஹீரோ வந்தாங்க, வந்து நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10:15 மணி ஆச்சு. டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடர் கார் ஃபாஸ்ட்டாக நின்னது. இந்த படத்தோட அது என்ன படம், அதில் யார் கூட நடிச்சிருக்கிறாங்க, அந்த தயாரிப்பாளர் யார், அவரோட ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். டிசம்பரில் ஒரு பூஜை நடக்குது. இந்த பூஜையை நடத்துகிற ஒரு கம்பெனி உமா சித்ரா கம்பைன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த உமா சித்ரா ஆசை 60 நாள், யாருக்கும் அப்பில்லை யாரோ அப்படிங்கிற படம்லாம் எடுத்துருக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் உன்னிடம் மயங்குகிறேன். அந்த படத்தில் விஜயகுமார், மஞ்சுளா, அசோகன், சுருளிராஜன், பிரதிமா, நடிகர் ஜெயச்சந்திரன் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. வில்லனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தார். இந்த படத்தோட கதையை எழுந்தது காரைக்குடி நாராயணன் அவர்கள். படத்தை இயக்குனது பழம்பெரும் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள். தயாரித்த அந்த உமா சித்ரா கம்பைன்ஸோட தயாரிப்பாளர் யாருன்னா அவர் பேர் சிவசுப்ரமணியம். அவர் யாருன்னா நம்ம 16 வயதில் எடுத்த எஸ் ஏ ராஜ்கண்ணோட சகோதரர். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த படம் நின்று போயிடுது. தொடர்ந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே என்னடா என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, என்ன மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கெல்லாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் என்னங்க நீங்க தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன் சொன்னா, வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லயே போறேன் சொன்னா, கார் எல்லாம் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது, பாக்கெட்ல பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற. அதுக்கப்புறம் நிறைய பஞ்சாயத்து எல்லாம் பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நடக்கல. அந்த படம் அதோட ஸ்டாப் பண்ணி அந்த பெட்டியை மூடப்பட்டுருச்சு. அவ்வளோதான். இனிமேல் அந்த படம் வெளியே வர வாய்ப்பே இல்லை. அந்த உன்னிடம் மயங்குகிறேன் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் விஜயகுமார் மஞ்சுளா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன் அப்படின்னு. அவங்க உடனே வீட்டில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் வீட்டில் பேசுகிறாரு. அப்புறம் அவங்க மேரேஜ் நடக்குது. அவங்க திருமணம் நடந்த இந்த ப்ரப்போஸ் பண்ணுற சம்பவம்லாம் உன்னிடம் மயங்குகிறேன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். பீம்சிங் அந்த டைமில் டைமில் ஒரு 2-3 படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த படத்துக்கு ரஜினியும் பீம்சிங் இணைந்த முதல் படம் இது. இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீம்சிங்கோட ரஜினி அடுத்த படம் தான் இறைவன் கொடுத்த வரம் படத்தில் சேர்ந்து நடித்தார். அந்த படம் வெளியே இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் பீம்சிங் உடல்நிலை சரியில்லை. அந்த படத்தை நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பஞ்சு அந்த படத்தை கொஞ்ச நாள் இயக்குனார். அப்படியே அந்த படம் முடியல. அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டாங்க. பீம்சிங் உடல்நிலை சரியில்லைனால அந்த படம் நின்று போயிடுச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் சிவசுப்ரமணியன். இந்த உன்னிடம் மயங்குகிறேன் படத்தோட கொஞ்சம் ஸ்டில்ஸு அதெல்லாம் நமக்கு கிடச்சிது. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த பதிவு. ஓகே, ரொம்ப நன்றி. அப்படி கழட்டி பாதி பெண்டாய் டோர் திறந்து ப்ளீஸ் சார், எஸ் அப்படி உட்காந்து விடுறா வண்டியா ஏவிஎம். அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தோ அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் அங்கே கம்ப்ளீட்லி ஒரு யாரும் கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் இந்த கேப்பு கீப்பு திஸ்டிக்கெல்லாம் வந்த உடனே யாரும் வந்துட்டாங்க சொல்லி பார்த்தா நாம தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்த பார்த்து எடுவோம். கேபி சார் ஆழ்வார்பேட்டைக்கு